முன்னோடியாக செயல்பட்டவர் மூத்த வழக்குரைஞர் செந்தில்வேல் அவர்கள். இப்பொழுது அவர்கள் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து இரங்கலுடைய ஆற்ற அன்போராய். முக்கியமானவங்க மேலே கொஞ்சம் வியூ கிடைக்கணும். போட்டோ மறைக்காங்க. அது வந்துடும். முடிச்சு போட்டு இந்த வாரம் உடனே அவங்க ஒரு முகத்தை மறைக்காம பின்னாடி வாங்க.
வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தோழர் ஜெயராஜ் வீர வணக்கம் தோழர் ஜெயராஜ் வீர வணக்கம் பெண்ணுக்கு வீர வணக்கம் பெண்ணுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தோழர் ஜெயராஜுக்கு தோழர் ஜெயராஜுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பெண்ணுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் 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 வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தோழர்கள் ஜெயராஜு தோழர்கள் ஜெயராஜின் பெண்ணுக்கு வீர வணக்கம் பெண்ணுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் செய்கின்றோம் 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 உங்கள் லஞ்சி செய்கின்றோம் புகழ் அஞ்சலி செய்கின்றோம் உங்கள் லஞ்சனை செலுகின்றோம் புகழ் அஞ்சலி செய்கின்றோம் 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 உங்கள் லஞ்சனை செய்கின்றோம் புகழ் அஞ்சலி செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு ஜெயராஜ் பெண்ணுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் இப்பொழுது ஜாக் அமைப்பினுடைய செயலாளர் தோழர் மீத்த பாண்டியன் அவர்கள் அஞ்சூரை ஆற்றுவார். ஆறாவது ஆண்டு நினைவு நாள் முதலிலே இறப்புக்கு பிறகும் போராடி கொண்டிருக்கிற தந்தை மகன் ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5 ஆண்டுகள் போல அல்ல, இந்த 6வது ஆண்டு நம்முடைய சட்ட போராட்டத்திற்கும் சாத்தன்குளத்தில் ஒவ்வொருவருடைய நீதிக்கான குரலுக்கும் நீதிமன்றம் குற்றவாளிகள் அனைவருக்கும் மரண தண்டனை விதித்திருக்கிறது. இந்த ஆண்டு படுகொலைகளும் இன்றைக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் காட்சி மாறவில்லை என்பதாக நிலைமை நீடிக்கிறது. நாம் சபதம் எடுப்போம். பெனிக்ஸ் சார்ஜ் அவர்களுடைய பெயராலே நீங்கள் இறந்த முன்னு போராடுகிறீர்கள், உங்களோடு நாங்கள் நின்று போராடுகிறோம். விடாப்பிடியாக தமிழ்நாட்டில் காவல் சித்திரவதையும் படுகொலையும் நடைபெற விடாமல் தடுப்பதற்காக உங்கள் பெயரால் தொடங்கப்பட்ட, உங்கள் படுகொலையால் தொடங்கப்பட்ட காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் சார்பாக நாங்கள் சபதம் ஏற்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இந்த பரப்புரையை பரவலாக நாங்கள் தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சட்ட போராட்டத்தில் போர்முனையாக முன்னேறி இருப்பவர் மக்கள் கண்ணாடி பதத்தினுடைய வழக்கறிஞர் அருமை தோழர் ஹென்றி அவர்கள். காவல் சித்திரவதைக்கான கூட்டு இயக்கத்திலே ஒருங்கிணைப்பாளராக இதற்காக ஆலோசனைகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிற, மரண தண்டனையை சந்தித்து ஆயுள் தண்டனையாக மாறி இன்று களப்போராட்டத்தில் நிற்கிற அருமை தோழர் யாதவ் அவர்கள். தொடர்ந்து அவர்கள் சார்பாக பெனிக்ஸ் ராஜ் அவர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். காவல் சித்திரவதை, காவல் படுகொலைகள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் முன்னே கேள்வி கேட்போம், போராட்ட களத்திலே முன்னெடுப்போம் என்பதை சொல்லி தொடர்ந்து இந்த போராட்ட களத்திலே ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நாளிலே 22ஆம் தேதி ஜூன் கூடுவதோடு மட்டுமல்ல, சித்திரவதைக்கும் படுகொலைகளுக்கும் எதிராக, காவல்துறையினுடைய அடாவடிக்கு எதிராக
நீங்கள் வீதிக்கு வர வேண்டும், எங்களோடு கரம் கோர்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். காவல் நிலையத்தில் படுகொலையான, காவல் நிலையத்தில் படுகொலையான, காவல்துறையால் படுகொலையான காவல்துறையால் படுகொலையான ஜார்ஜ் பெனிக்ஸ்க்கு வீர வணக்கம், ஜார்ஜ் பெனிக்ஸ் வீர வணக்கம், ஜெயராஜ் பெனிக்ஸ்க்கு வீர வணக்கம். ஜெயராஜ் பெனிக்ஸ் வீர வணக்கம். அனுமதியோ, 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 காவல் சித்திரவதை அனுமதியோ, காவல் சித்திரவதை அனுமதியோ, காவல் படுகொலை அனுமதியோ, காவல் படுகொலை அனுமதியோ. சொல்றாங்க சார் 4 மணிக்கு என்னை கூப்பிடுறாங்க, 5 மணிக்கு அப்பா மதுரையில இருந்து ஒரு வழக்கறிஞர் வராங்க, 2 டீம் வருது, நீங்க உடனே போங்கிறாங்க. 3 நாள் தொடர்ச்சியாக இங்கேயே காத்திருந்து அவர்களோட பயணித்து இந்த பாதிப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் நம்ம கூடவே இருந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த நமது ஆசானமான மக்கள் கண்காணித்துடைய இயக்குநரும் தேசிய மனித உரிமை காப்பாளர் கூட்டத்தினுடைய செயலாளருமான ஐயா கென்னடிமன் அவர்களை அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். கைதான் உள்ள தெரியும் இந்த நிகழ்வுக்கு மனதில் வேதனை இருந்தாலும் கடந்த 6 ஆண்டுகளில் முதல் முறையாக குடும்பத்தாருடைய முகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு ஆனந்தம், ஒரு சிரிப்பை என்னால் பார்க்க முடிகிறது. அந்த சிரிப்பு மட்டும்தான் நான் உள்வாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை பெருமையுடன் கூற விரும்புகிறேன். குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் முதலில் வணக்கம். வெவ்வேறு இயக்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய, வெவ்வேறு சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இங்கே வெவ்வேறு துறைகளை சார்ந்த காவல்துறை நண்பர்கள் சாத்தாங்குளத்தில் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டு முறையாக அரசுக்கு சரியான தகவல் அனுப்புவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று ஒரு வித்தியாசமான நாள். ஒவ்வொரு முறையும் கோபத்துடன் பேசுகின்ற இன்றையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அரசை தட்டி எழுப்புகின்ற உரத்த குரலில் பேசுகின்ற இன்றையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். என்னுடைய பொது வாழ்க்கையில் 50 ஆண்டுகளில் மிக மகிழ்ச்சியுடன் ஒரு கூட்டத்தில் நான் பேசுகிறேன் என்றால் இன்றுதான் பேசுகிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் கூற விரும்புகிறேன். அந்த மகிழ்ச்சிக்கு மிக முக்கியமானவர்கள் யார் என்றால் ஜெயராஜ் பெனிக்ஸ் உடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பது முதலில் நான் பிரதிநிதித்துவப்படுத்தி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 6 ஆண்டுகள் சாதாரண ஆண்டுகளா? அந்த 6 ஆண்டுகள் அவர்களுக்கு என்னென்ன சவால்கள் எல்லாம் வந்திருக்கும். இந்த சவால்கள் எல்லாம் தாண்டி நாங்கள் தொடர்ந்து நீதிக்காக நிற்போம் என்ற உறுதியுடன் அந்த குடும்பம் இருந்தால், அந்த குடும்பத்தை இன்று போற்றுபவர்கள் யார் என்றால் நீங்களும் நானும் மட்டுமல்ல. நண்பர்களே, ஐநா சபையினுடைய சித்திரவதையை தடுப்பதற்காக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ராப்போர்ட்டியர் டாக்டர் ஆலிஸ் ஜில்ஸ் அவர்கள் என்னிடம் சொல்லி அனுப்பினார்கள். 22ஆம் தேதி நீங்கள் பேசும் பொழுது என்னுடைய தனிப்பட்ட ரீதியான அந்த குடும்பத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிங்கள் என்று கூறினார். ஆலிஸ் ஜில்ஸ் வில்லியம் என்பவர்கள்
ஐநா சபையில் இன்னும் ஒரே ஒரு மாதம் தான் அவர்களை பணிக்காலம் தொடர போகிறது. ஆனால் அவர்களுக்கு இந்த தீர்ப்பு வந்தவுடன் அதை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெவ்வேறு வீடியோஸ் போட்டு அனுப்பியதில் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். இது போன்ற ஒரு வெற்றியை அந்த குடும்பம் தொடர்ந்து நடத்தி நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்களே, இது உலகத்தில் நான் வெவ்வேறு இடங்களில் பார்த்தது கிடையாது. நண்பர்களை நானும் பார்த்தது கிடையாது. 50 ஆண்டு பொது வாழ்க்கையில் நான் பார்த்தது கிடையாது. ஆகவே முதலில் அரசு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இன்று பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய யோக விஜய் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் முதலில் கூற விரும்புகிறேன், உங்கள் ஆட்சி வரவேற்க வேண்டிய முதல் தீர்ப்பு என்னவென்றால் இந்த சாத்தான்குளத்துடைய தீர்ப்பை நீங்கள் வரவேற்க வேண்டும் என்று கேட்கிறேன். சென்ற ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய பனையூர் இல்லத்தில் மிக மிக அக்கறையுடன், தயவுசெய்து அமைதியா இருங்க, சென்ற ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி அவருடைய பனையூர் இல்லத்தில் இன்று மாண்புமிகு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பலர், அவர்களெல்லாம் தேர்தலில் ஜெயிப்பார்களா இல்லையா என்று அவர்களுக்கு அப்பொழுது தெரியாது. ஆனால் அவர்கள் சந்தித்தவர்கள் யார் என்றால் காவல்துறையில் 5 ஆண்டுகளில் இறந்த 20 குடும்பங்களை பிரதிநிதிகளை பனையூரில் சந்தித்தார் என்பதை சாட்சியம் அளிக்க வந்திருக்கிறேன். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் அறியாமை இருக்கின்ற தயவுசெய்து என்ன வேண்டாம், அவர் முழுமையாக 3 மணி நேரங்கள் அந்த 20 குடும்பங்கள், 20 மாவட்டங்களை சார்ந்த அந்த 20 குடும்பங்களை சந்தித்து உரையாடி, சார் கண்ணீர் சிந்தி பேசுறது, மாண்புமிகு முதலமைச்சரை பத்தி பேசிட்டு இருக்கோம், யாரை பத்தி திட்டல, கண்ணீர் சிந்தி மாண்புமிகு முதலமைச்சர் கண்ணீர் சிந்தி அந்த ஒவ்வொரு குடும்பத்துடைய ஆழமான குமரல்களை உள்வாங்கினார் என்பதை நான் உங்கள் முன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அந்த முதலமைச்சருக்கு கூறுகிறேன், இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் எடுத்துக் கூறுவது என்னவென்றால், அன்றைக்கு நீங்கள் 14ஆம் தேதி ஜூலை மாதம் 14ஆம் தேதி பனையூர் அலுவலகத்தில் 15ஆம் தேதி பொதுக்கூட்டத்தில் நீங்கள் இது போன்ற காவல்துறை வன்முறையால் பாதிக்கப்படுபவர்களுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கூறினீர்களே, அதை ஞாபகப்படுத்துகின்றேன் இன்று என்பதை கூற விரும்புகிறேன். ஆகவே ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பம் என்பது பெற்றிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது மாநில அளவில் நாம் போட்ட வேண்டிய ஒரு தீர்ப்பு கிடையாது, தேசிய ரீதியில் நாம் போட்டுகின்ற ஒரு தீர்ப்பு கிடையாது. சர்வதேச ரீதியில் வெவ்வேறு நாடுகளில் ஐநா சபையில் அதிர்ச்சியுடன் மகிழ்ச்சியாக போற்றுகின்ற ஒரு தீர்ப்பை தான் இந்த குடும்பம் பெற்றிருக்கு என்று நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். சென்ற ஆண்டு இங்கே வந்தபோது நாம் என்ன பேசினோம் தான் தெரியும், இந்த ஆண்டு என்ன பேசுகிறோம் என்று பாருங்கள். தொடர்ந்து சட்டத்தின் ஆட்சியை செயல்படுத்த முடியும் என்று நிரூபித்த குடும்பம் தான் இந்த குடும்பம் என்பதை கூற விரும்புகிறேன். அதற்கு காரணமா இருந்தவர் தான் நாம் எல்லோரும், என்னை உட்பட இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களை சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு பக்கபலமாக ஜாதிக்கு அப்பாற்பட்டு, அதான் முக்கியம், சாதிக்கு அப்பாற்பட்டு மதத்திற்கு அப்பாற்பட்டு கைகோட்டு நின்னுமே, அதுதான் அந்த குடும்பத்துக்கு தேவைப்பட்டது. நான் அதுல ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை இங்க சொல்ல வேண்டும் என்று காட்டேன். தீர்ப்பு கூறுகின்ற அன்னைக்கு நீதிமன்றத்தில் அமர்ந்து இருந்தேன். சகோதரிகள்லாம் என்ன பார்த்திருக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ நெருக்கமான ஒரு நீதிமன்றம். அவருக்குல்ல குற்றவாளிகள் தூரத்தில் இருக்கிறாங்க, ஆனா நீதிபதி கூறுகின்ற அந்த தீர்ப்பை அருகாமையில் அமர்ந்து அவர்களுக்கு என்று சிறப்பான இருக்கைகள், பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் இங்கே எழுதுறது. நானும் நிறைய பேர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், அது அவங்களுக்கு புரியாது. எங்கேயாவது உலகத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது போன்ற ஒரு காவல்துறைக்கு எதிராக ஒரு தீர்ப்பு, அவர்களுடைய சித்திரவதைக்காக வந்திருக்கக்கூடிய வழக்குல தீர்ப்பு கொடுக்கும் போது குடும்பத்தை சார்ந்தவர்கள்,
இறந்தவர்களுடைய உறவினர்கள் முதல் வரிசையில் அமர வைத்து அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டது என்பதை கூற வருகிறேன். அந்த நீதிமன்றத்திற்கு அவ்வளவு அக்கறையுடன் இவர்களுக்கு அமர்வதற்கு அவங்க அமர்ந்திருந்தாங்க. என்னால் அந்த அரங்கத்தில் நிக்க முடியல, நசுக்கினார்கள். என்னுடைய வயசுக்கு கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்ச காரணம் என்னுடைய உயரத்தின் காரணமாக ஓரளவுக்கு காத்தோட்டம் இருந்தது. அதுக்கு மேலே முடியாத நேரத்தில் தான் அந்த ரூம் விட்டு பக்கத்தில் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறுபடியும் வந்தேன். இது போற்ற வேண்டிய ஒரு விஷயம். இது போன்ற நீதிமன்றங்களில் வழக்குகள் நடக்கும் போது அதை கொண்டாடக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் முதல் வரிசையில் அமர வேண்டும் என்பது கனவாக இருந்தது எங்கள் போன்ற வழக்கறிஞர்களுக்கு. அதை நிஜமாக்கியது இந்த தீர்ப்பு, இந்த நீதிமன்றம், அந்த நீதிபதி என்பதை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். தொடர் கரெக்டமா? இவங்க கையை பிடிச்சு அவங்களை பாராட்டுதல் கூறுவதற்கு நான் பட்ட பாடு என்று என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க கஷ்டப்பட்டு உள்ள இருந்து வெளியே வந்தாங்க. வந்து இறுக்கமா அம்மாவுடைய கையையும் இவங்களுடைய கையெல்லாம் நான் பிடித்து வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வேற எங்கேயுமே இது போன்ற நிகழ்ச்சியை நம்ம பார்க்க முடியாது, வேற எந்த நீதிமன்றத்தையும் பார்க்க முடியாது. இதெல்லாம் மறந்துட்டாங்க. ஐநா சபையில, தேசிய ரீதியில, உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து கூறுவார்கள், விக்டிம் சென்டர்ட் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சொல்லுவாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மையப்படுத்தி நீதி இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். இங்க மையப்படுத்தி நீதி மட்டும் இல்ல, நீதிமன்றத்திலும் அவர்களை மையப்படுத்திதான் இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டது என்பதை தயவு செய்து மறந்துவிடாது. ஆகவே அவர்களுக்கு பாராட்டுகள், அவர்களுடன் போராடிய அனைவருக்கும் பாராட்டுகள். ஒரு தோழர் நல்லா சொன்னார், இரவு ஒரு காவல் நிலையத்தை பூட்டி காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய லைட்ஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அடித்தார்களே, அந்த வெளியே அந்த குமரல்களை கேட்டுக்கொண்டு இளைஞர்கள், அவருடைய நண்பர்கள் சாதி வித்தியாசம் பார்க்காமல் வெளியே நின்று கொண்டிருந்தீர்களே, சாத்தான் மூலம் நகரம் அவர்களை போட்ட வேண்டிய ஒரு நேரம். உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். எல்லாரும் நீங்க ரொம்ப வசதியா தூக்கி வக்கீல் மேல போட்டுருவீங்க. வக்கீல் எல்லாம் பின்னாடிதான் வருவோம். முதல்ல நீதிக்காக நின்றவர்கள் இந்த ஊரை சார்ந்தவர்கள், சாதிக்கு அப்பாற்பட்டு நின்றவர்கள் நீங்கள் தான் நின்றீர்கள். மற்ற வெற்றிகள்லாம் இன்னைக்கு அகில உலக ரீதியில் போற்றுகிறோம் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் என்பதை நாங்கள் மறக்கவே மாட்டோம். நாளாவது நன்றி சொல்ல வேண்டியவர்கள், மறந்துடாதீங்க. இந்த தீர்ப்பினுடைய ஆழமான வெற்றிக்கு காரணமாக இருந்தது அதே காவல் நிலையத்தில் பணி செய்த 3 காவலர்கள் என்று மறந்து விடாதீர்கள். எல்லோரும் ஒன்று 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 சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஏன்னா துவக்கத்தில் அந்த ஒன்றுதான் வந்தது, ரேவதி பேர் தான் வந்தது. ஆனா அந்த ரேவதிக்கு நன்றி சொல்கிறோம், வியூலாக்கு நன்றி சொல்லுகிறோம், கோவையில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய வியூலாக்கு நன்றி சொல்லுகிறோம். ஜெயசேகர் அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருடைய ஓட்டுநர், வாகன ஓட்டுநர், அவர் சாட்சியம் அளித்தார். இதெல்லாம் என்ன தரமான மனிதர்கள். நம்மள காவல்துறையை திட்டி 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 பழக்கப்பட்டவர்கள். திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டினும், நான் திட்ட மாதிரி யாரும் திட்ட மாட்டாங்க, ஆனால் நானே போற்ற மாதிரி யாரும் போற்ற மாட்டார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். இந்த வெற்றிக்கு அவர்கள் மூவரும் காரணம் 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 என்பதை அடித்து கூற விரும்புகிறேன். யூலா, ஜெயசேகர், ரேவதி, இந்த அரசிடம் கேட்கிறேன், உங்கள் காவல்துறை மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், உங்கள் காவல்துறையுடைய மாண்பை காப்பாற்றியவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்த பிறகு இந்த பியூலாக்கு, இந்த ரேவதிக்கு, இந்த ஜெயசேகருக்கு நீங்கள் விருது கொடுக்க வேண்டாமா? இவர்களுக்கு நீங்கள் டபுள் ப்ரமோஷன் கொடுக்க வேண்டாமா? வீரப்பனை கொலை செய்தவர்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுத்த அரசாங்கங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சுட்டு கொலை செய்த வெள்ளதுரையை அவருடைய இறுதி நாள் அன்று அவரை சஸ்பெண்ட் ஆனவரை சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி போயிட்டு வாடான்னு அனுப்புனீங்களே, இதெல்லாம் இந்த அரசாங்கம் தானே செஞ்சது. பெருமைக்குரிய உங்க பியூலா, பெருமைக்குரிய உங்கள் ரேவதி, பெருமைக்குரிய உங்கள் ஜெயசேகர், அவர்களுக்கு பாராட்டுதல் வேண்டாமா? தயவு செய்து இந்த பாராட்டுதல் செய்தால்தான்
துறையில் இருக்கக்கூடிய நேர்மையா இருக்கக்கூடியவர்களுக்கு நேர்மையாக இருப்பதற்கு ஒரு வாழ்த்து இந்த துறை கொடுக்க முன்வரும் என்ற நம்பிக்கை ஏற்படும் என்று இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்கள் பிறந்த நாள் அன்று இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களிடம் அடுத்த கோரிக்கை இதுதான் வைக்கிறேன். உங்களுக்கு இது போன்ற காவல் நிலையங்களில் ஏற்படுகின்ற மரணங்களை பார்த்து அழுதவர் நீங்கள், கண்ணீர் சிந்தியவர் நீங்கள். நீங்கள் கண்ணீர் சிந்தியது தமிழகத்தில் யாருக்கும் தெரியாது, எங்களுக்கு தெரியும். இதே எங்களுடைய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக பணி செய்கின்ற தோழர் ஆசீர்வாதம் அந்த அரங்கத்தில் அமர்ந்திருந்தார். அந்த 20 குடும்பங்களும் எங்களுடைய குடும்பங்கள். அவர்கள் எல்லாம் பார்த்தார்கள் நீங்கள் அழுவதை, நீங்கள் கண்ணீர் சிந்துவதை. கண்ணீர் எந்த அளவுக்கு சிந்தினீர்கள் என்றால் வார்த்தை பேச முடியாமல் என்ற அந்த திரைக்கு பின்னே போய் அமர்ந்தீர்கள். என்ன செய்ய முடியும் என்றால் என்று கேட்டீர்கள். தயவு செய்து நீங்கள் செய்யக்கூடியதை கூறுகிறேன். மாண்புமிகு பொறுப்பு இருக்கக்கூடிய டிஜிபி அவர்களே, சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஏடிஜிபி பாசத்துக்குரிய திரு அன்பு அவர்களே, காவல்துறையினுடைய இன்டெலிஜென்ஸுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய திரு அஸ்ராகர் அவர்களே, தயவு செய்து சாத்தாங்குளத்திலிருந்து வருகின்ற செய்தி இன்னைக்கு முழுமையாக உங்கள் துறைக்கு வந்து சேருகிறதா என்று பாருங்கள். உங்களுக்கு வெவ்வேறு துறைகள் இருக்கு. இந்த இன்டெலிஜென்ஸ் எல்லோரும் சரியான செய்தி உங்ககிட்ட கொண்டு வராங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு எப்பொழுதும் இன்றைய கொடுக்கும் போது காரசாரமா பேசுற ஹென்றி என்று கூறுவார்கள். இன்று கோரிக்கை வைக்கின்ற ஹென்றி, பாராட்டுகின்ற ஹென்றி, உங்களிடம் கோரிக்கையை வைக்கிறேன் என்றால் துறையில் இருக்கக்கூடியவர்களை பாராட்டுங்கள், பாராட்டுங்கள், பாராட்டுங்கள் என்று கெஞ்சுகிறோம். நீங்கள் கொலை செய்தவர்களை பாராட்டி இருக்கிறீர்கள். கொலை செய்தவர்களுக்கு எந்த தண்டனையும் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கவில்லை. டபுள் ப்ரமோஷன் கொடுத்தீங்க. அந்த டபுள் ப்ரமோஷன்ல வளர்ந்தவன் தான் இந்த வெள்ளதுரை அவர்கள். வளர்ந்தவன் தான். வார்த்தை தெரிந்துதான் பேசுறேன் நான். சும்மா ஏதோ மரியாதை கட்டணமா பேசவே கிடையாது. அவர்களுக்கெல்லாம் அந்த மரியாதை தான். ஆனால் ரேவதிக்கு, ஜெயசேகருக்கு, முயூலாக்கு மரியாதையை வித்தியாசம். அந்த மரியாதையை இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். சார், எல்லாரையும் பாராட்டுறீங்களே சார். சாத்தாங்குளத்துடைய வியாபாரிகள் பாராட்டீங்க, இளைஞர்லாம் பாராட்டீங்க, காவல்துறையும் பாராட்ட விரும்புகிறேன். சென்றால் நீங்க வந்து பேசிட்டு போயிட்டுமா, உங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் மாதிரி கேட்டீங்க. அதுக்கப்புறம் நான் போனேன். எனக்கோ நீதா பாண்டியனுக்கோ என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? இங்க இருந்து நேரம் உங்க சாத்தாங்குளம் காவல் நிலையத்துக்கு தான் போனோம். வேற எதுக்கு போன? உங்களுக்கு போனோமா? காவல் நிலையத்துல சிசிடிவி கேமரா 2020க்கு அப்புறம் வச்சிருக்காங்களான்னு பார்க்க போறோம். தப்பாங்க. அதுக்கு பாயினார் ஒரு டிஎஸ்பி, இந்த அம்மா உயரத்துக்கு இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களா வந்து என்னை சுற்றி வளைச்சு கம்போட வந்தாங்கம்மா, கம்போட வந்தாங்க. நல்ல வேளை என் மனைவி பக்கத்திலே இருந்தாங்க. கையையே வச்சாங்கன்னா பிடிச்சிருப்பாங்க. என்னை சுத்தி 20 பேர் 30 காவல்துறை பெண்களை வந்து நிப்பாட்டினா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நம்ம சங்கர் சவுக்கு சங்கரை வண்டியில கொண்டு போகும்போது தனியா அவரை உட்கார வச்சு வண்டி ஃபுல்லா பெண் காவலரை வச்சிருந்தாங்க. அது மாதிரி இந்த சாத்தாங்குளத்துல பண்ணாங்க. பாவம் அவங்க பண்ணது பாவம். அவங்க மேல இருக்கக்கூடிய யாரோ சொல்லியிருப்பாங்க, பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எனக்கு போட்டோ எவிடன்ஸ் சொல்லிருச்சு. சாத்தாங்குளம் காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமரா எல்லா கேமராவும் பொருத்தப்பட்டிருக்கு என்ற செய்தி வந்திருக்கு. கை கட்ட வைக்கிறார். பாடம் கத்துக்கிறதுக்கு 6 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனா சாத்தாங்குளத்துல கண்டிப்பா இருக்கு. எந்த சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணுன்னு சொன்னானோ இப்ப எல்லா சிசிடிவி கேமராவும் ஆன்ல இருக்கின்றது. உயர் நீதிமன்றமும் ஏப்ரல் மாதம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பில் ஜஸ்டிஸ் வேல்முருகன் சொல்லியிருக்கிறார், எல்லா காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா இருக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லவில்லை, அதில் இருக்கக்கூடிய கவரேஜ் மனித உரிமை மீறல் காவல் நிலையத்தில் ஏற்பட்டால் அந்த மனித உரிமை மீறலை நிரூபிப்பதற்கு அந்த கண்டிப்பாக அந்த ஃபுட்டேஜை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆகவே சாத்தாங்குளம் காவல் நிலையம் இனிமே வெறும் சிசிடிவி கேமரா மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க, அல்லது பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தில் வச்சிருக்க மாட்டாங்க, வெறும் வச்சிருக்க மாட்டாங்க. நீங்க நான் போய் கேட்டா அதனுடைய நகலை கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள் என்பதெல்லாம் மாறி இருக்கு. ஆகவே இது போன்ற சட்ட ரீதியான பயணங்களை வளர்ச்சி மட்டத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் நாம் எல்லாம் கூட்டாக இருந்த இந்த முயற்சி என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன்.
சில பேர் அவங்களை மறந்துட்டோம்னு நினைப்பாங்க. எங்க காவல்துறை சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் இருக்கு பாருங்க, ஜாக்ட் அமைப்பு. எங்க ஜாக்ட் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு தோழர் தியாகு அவர்களும் மீட்டா அவர்களும் தொடர்ந்து ஞாபகப்படுத்துவது என்னன்னா, இந்த 9 பேர் மட்டுமல்ல, அல்லது 10 பேர் ஒருவர் இறந்தது மட்டுமல்ல, மறைக்கப்பட்ட சில பேர் எதிரிகள் இருக்கு. மறைக்கப்பட்ட எதிரிகள் இருக்கு. மறைக்கப்பட்ட எதிரிகள் முதலாள் யார் என்றால் டாக்டர் வெண்ணிலா அவர்கள். டாக்டர் வெண்ணிலா அவர்கள் உங்க சாத்தாங்குளம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு 7 மணிக்கு ஸ்ரீதர் வீட்டுல இருந்து சொல்றார், சீக்கிரமா கூட்டு போவேன். உங்களுக்கு யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாத்தாங்குளம் காவல் நிலையத்தில் ஸ்ரீதர், இந்த பாலகிருஷ்ணன், சங்கர் கணேஷ், ரகு கணேஷ், இவங்க என்னைக்காவது அங்க ஸ்டேஷன்ல கஸ்டடியில 2 நாளைக்கு குறைவா வச்சது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாத்தாங்குளம் ஆட்கள் சொல்லுங்க. தலையாட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. நீங்களா சாத்தாங்குளம் யாருங்க சாத்தாங்குளம்? இப்ப ஆட்டுங்க தலைய. ஆட்டத்துக்கு கூட பயப்படுற அளவுக்கு போலீஸ் நம்ம மேல அத்துமீறல்கள் செய்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் சாத்தாங்குளம் போலீஸ்க்கு தெரிய வேண்டியது. 7 மணிக்கு போய் 10 மணி வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ரத்த கரைப்பட்ட சட்டையும் வேட்டியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த வேட்டியை கழட்டி அந்த சட்டையை கழட்டி அங்க இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில போடுறாங்க, துணியை மாத்துறாங்க. இதெல்லாம் தெரியாதா? அந்த வெண்ணிலாக்கு தெரியாதா? படிச்சுதான் பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய வெண்ணிலாவா? அரே வெண்ணிலா, உன்னை விரட்டு நம்மை விரட்டுவோம் என்ற சபதம் எடுக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம் என்று கூற சபதம் எடுக்கிறோம், உன்னை விடமாட்டோம் என்று. உன்னை மட்டுமல்ல நீ மட்டும் அந்த நேரத்தில் இவர்கள் இருவரும் ரிமாண்ட் செய்வதற்கு தகுதி அற்றவர்கள், மருத்துவ சிகிச்சை அவர்களுக்கு தேவை என்று கூறியிருந்தால் நான் நண்பர்களை கூற விரும்புகிறேன். ஆனா வருத்தத்தோடு கூற விரும்புகிறேன், இருவரும் கண்டிப்பாக உயிருடன் இருப்பார்கள். அந்த 9 குடும்பங்களுக்கு சொல்றேன், நீங்கள் தூக்கு மேடையில் இப்ப நின்று கொண்டிருக்க மாட்டீர்கள். இந்த 2 உயிர்களும் காப்பாற்றக்கூடிய நிலையில் இருந்த உயிர்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், அவர்களுக்கு இறப்புக்கு காரணம் இந்த வழக்கில் சொல்லப்படாத ஒரு விஷயம், ராப்டோமயாலிசிஸ் என்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு சிண்ட்ரோம் ஏற்பட்டதின் காரணமாக அடிக்கும் பொழுது எலும்பு முறிவு ஏற்படாது. எலும்பு முறிவு ஏற்படாமல் அடிக்கிறான் பாருங்க, அவன் பெரிய வீரன் நினைச்சிட்டு இருக்கான். அந்த ரூம்குள்ளாலே போகாத ஸ்ரீதர் பெரிய புண்ணியங்க நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் என்ன செய்தார்கள்? அடிக்கும் போது தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் சதை இருக்கோ அந்த இடத்தான் அடிக்கும் போது அந்த சதைக்கு அடியில இருக்கக்கூடிய மசில்ஸ்ல இருந்து மயோகுளோபின் என்ற ஒரு விஷத்தரமான ஒரு 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 லிக்விட் டிராவல் பண்ணி கிட்னிக்கு போய் சேருகிறது. அந்த சிறுநீரகத்துக்கு போய் சேரும் பொழுது அது சிறுநீரகத்தை பாதிப்பு உண்டாக்கி அதன் விளைவாக ஏற்பட்ட இறப்பு தான் 22ஆம் தேதியும் 23ஆம் தேதி அதிகாலையும் நடந்த அந்த இறப்பு என்பது நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே எல்லா காவல் நிலையங்களும் இந்த ராப்டோமயாலிசிஸ் நடக்குது. எல்லா மருத்துவர்களும், தூக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் விழித்தறிய வேண்டிய நேரம். உங்களுக்கு வெளிக்காயம் இல்லை, எலும்பு முறிவு இல்லை என்றுதான் நீங்கள் விட்டு விடாதீர்கள். பல இடங்களில் இது போன்ற தவறுகள் செய்தீர்கள். உங்கள் தவறுக்கு ஜாக்ட் அமைப்பு, குடும்பம் வேண்டாம் போ, ஜாக்ட் அமைப்பு கண்டிப்பாக அந்த அம்மாக்கு எதிராக, எந்த அம்மா நல்ல பலமா சொல்லுங்க, வெண்ணிலா அம்மாக்கு எதிராக மேஜிஸ்ட்ரேட் சரவணன் ஒரு நடுவராக இருந்து, அவருக்கு நல்ல பெயர் இருக்கின்றதா எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் அவர் கெட்டவர்னு சொல்ல வரல. அன்னைக்கு அவர் செய்த செயல்பாடு தவறு. அன்னைக்கு அவர் 2வது நபர் உங்க உயிரை காப்பாற்றி இருக்க முடியும். அவர் முன்னாடி நிக்கிறவங்களுக்கு நடக்க முடியலையே, ஒரு கால் முன்னாடி எடுத்து வைக்க முடியலையே, அப்படி வச்சா ரத்தம் கரை கீழே விழுந்திருக்குமே என்று கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இல்லையே. உன்னையும் 3வது இங்க இருந்து கோவில்பட்டிக்கு கூட்டிட்டு போய் சப்ஜெயில அழைய வச்சாங்களே, அந்த கோவில்பட்டி சப்ஜெயில் சூப்பரண்ட் இருக்காரு, அவரு அந்த நேரத்தில் சாத்தாங்குளத்தில் டிஎஸ்பியா இருந்தவர். உங்க மார்க்கெட்ல வந்து அந்த டிஎஸ்பி 12 மணிக்கு பேசுறது தெரியல, உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தது தெரியல. காலையில நாங்க கண்டிப்பா எல்லாரையும் விட்டுறேன்னு சொன்னாரு. காலையில எங்க போய் விட்டாருன்னு பாத்தீங்கல்ல,
அந்த டிஎஸ்பி ஒரு உயர் அதிகாரி, அந்த டிஎஸ்பி அலுவலகத்திற்கும் அந்த எஸ்பி ஆபீஸ், அந்த சாத்தாங்குளம் காவல் நிலையத்திற்கு எவ்வளவு தூரம்னு தெரியும். அங்க நடந்த சம்பவம் அவருக்கு தெரியாதா? அவரும் பொறுப்பு என்று கூறி அந்த ஸ்டேஷன்ல ஒரு எஸ்பிசிஐடி இருந்திருப்பாரு. அந்த எஸ்பிசிஐடி யார் என்று கண்டுபிடித்து அந்த எஸ்பிசிஐடி எஸ்பியுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் இருந்ததுக்கு அவரும் எஸ்பியாக இருந்த அந்த எஸ்பி ஐபிஎஸ் அதிகாரிக்கு எதிராகவும் தொடர்ந்து நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்பது இந்த அரசுக்கு, ஜோசப் விஜய் அரசுக்கு, இப்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கு உங்கள் மானத்தை காப்பாற்றுவதற்காக இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க நண்பர்களை, இறுதியாக இந்த அரசு ஒரு கோட்பாடாக எடுத்துக்கொள்ள வேண்டியது சில விஷயங்கள். நீதிபதியை பாராட்டிட்டோம், குடும்பத்தை பாராட்டிட்டோம், காவல்துறையில சாட்சி சொன்னவங்களை பாராட்டிட்டோம் நினைக்கிறேன். ஒவ்வொரு வழக்கும் இது மாதிரி வருகின்ற வழக்கு கிடைக்கும். வெற்றி கிடைக்கிறது என்றால் உள்ளே செல்லுகின்ற காவல்துறை வெளியே வரக்கூடாது. சாத்தாங்குளம் வழக்கில் சிறையில் இருந்த 9 பேர் உள்ளே இருந்ததுனால் தான் இன்று வெற்றி கிடைத்திருக்கு. என்னமா கரெக்டா இல்லையா? இல்லைன்னா உங்களுக்கு என்னென்ன அழுத்தம் வந்திருக்கும்? ஒண்ணு இல்ல, சாத்தாங்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் 5 வருஷத்துக்கு அப்புறம் சிசிடிவி கேமரா இருக்குன்னு பார்த்தா எதுக்கு அவங்க எல்லாம் ஒண்ணு கடிச்சாங்க? எதுக்கு அவங்க எல்லாம் ஒண்ணு கடிச்சாங்க? போன வருஷம் எதுக்கு அடிச்சாங்க? அப்ப என்னெல்லாம் அழுத்தங்கள் வெளியே வந்தா அந்த ஸ்ரீதர் பண்ணிருப்பாரு நினைச்சு பாருங்க. சிறையிலிருந்தே ஒரு 6 சாட்சிகள்கிட்ட பொய் சாட்சிகள்கிட்ட வாங்கி கோயில் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க வைத்தாரு. நான் இங்கதான் சுத்திக்கிட்டே இருந்தேன். நீ என்ன பெரிய ரவுண்ட்ஸ் ஆபீசர்? நீ உன் போலீஸ் ஸ்டேஷன்ல சாவடி அடிக்கிறாங்க, நீ தான் அதுக்கு சாவடிக்கு ஆர்டர் கொடுக்கிற? முதல்ல இந்த அரசு செய்ய வேண்டிய கோரிக்கை என்னவென்றால், இது போன்ற வழக்குகளில் உங்கள் அரசு வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் மாவட்ட நீதிமன்றமாக இருந்தாலும் நிற்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய காவலர்களை ஜாமீனில் விடுகின்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. நீங்க அப்போஸ் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். எல்லாம் கேட்கிறாங்க, இந்த கேஸ் எல்லாம் ஏன் சார் நிக்காம இருக்கு? ஏன் நிக்காம இருக்கு? 2019 ஜனவரி மாசம் முத்து கார்த்திக் எஸ்எஸ் காலனி போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு சாவடிச்சாங்க. 4 பேர் அதுல குற்றவாளிகள், அதுல ஒரு இன்ஸ்பெக்டர். 4 பேரும் தண்டனை கொடுக்கிற நாள் வரைக்கும் வெளியே இருந்தார்கள். எப்படி விசாரணை நடக்கும்? எல்லாம் காட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்கல்ல, எல்லாம் சேர்ந்துருவாங்கல்ல. இந்த காட்சிகள் வெளியே வந்திருந்தா பியூலா உண்மை சொல்லியிருக்க முடியுமா? ஜெயசேகர் உண்மை சொல்லியிருக்க முடியுமா? ரேவதி உள்ளே சொல்லியிருக்க முடியுமா? மறந்துடாதீங்க, அந்த காவல் நிலையத்தை சுத்தம் செய்த அவர் பேர் வேல்முருகன். காது கேட்காத, பேச தெரியாத, பேச முடியாத அந்த வேல்முருகன் சாட்சியம் அளித்தார் என்று மறந்து விடாது. இவ்வளவு பெரிய விஷயம். இவங்க வெளியே இருந்தாங்க, ஸ்ரீதர் கம்பெனி வெளியே இருந்தாங்க சொல்லியிருப்பாங்களா? தயவு செய்து இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், in all custodial death cases, in all brutal torture cases, எந்த வழக்கா இருந்தாலும் those who are arrested should remain in custody. அவங்கள கஸ்டடியில வச்சுட்டு டே டு டே பேசிஸ்ல நீங்க ட்ரையல் நடத்துங்க. அந்த ட்ரையல் எல்லாமே வல்னரபிள் விட்னஸ் டெபோசிஷன் சென்டர்ல மட்டும் சாட்சியம் அளிக்கக்கூடிய வழக்குகளாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன். வெளியே வந்தாங்கன்னா உங்களுக்கும் நம்ம நம்பிக்கை விட்டு போடுறோம், எனக்கும் நம்பிக்கை விட்டு போடுறோம். உள்ளார இருந்தானா சாட்சிகளை நாம் தயார் செய்வது, பலப்படுத்துவது, தைரியம் கொடுப்பதற்கு வாய்ப்பா இருக்கும். திருந்தக்கூடிய, இனிமேல் திருந்திதான் ஆக வேண்டும் என்று நம்பக்கூடிய காவலர்கள் சுத்தமான காவலர்களாக, நேர்மையான காவலர்களாக தங்களுடைய பணியை கொண்டு செல்வதற்கு அது வசதியாக இருக்கும். ஆகவே இது மிக மிக அவசியம். துவக்கத்திலே அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுங்க, அப்பதான் மாண்புடன் நீதிமன்றத்துக்கு வருவார்கள். இல்லைன்னா குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று தெரியாமல் அந்த குடும்பத்துக்கு மெயின் ஏர்னிங் மெம்பரா இருந்தவர்கள் போன அந்த பின்னணியில் நிற்பார்கள். உங்களுக்கு ஒரு அரசு பணி இருந்ததன் காரணமாக, அரசு முன்வந்து உங்களுக்கு ஒரு நஷ்டஈடு கொடுத்ததன் காரணமாக தான் நீங்கள் ஒரு மாண்புடன் இந்த 5 ஆண்டுகள் இருக்க முடியுது, தொடர்ந்து படிக்க முடியுது. எல்லா வழக்குகளும் அதை செய்யுங்கள் என்று கேட்கிறேன். காவல்துறை சார்ந்தவர்களை தயவு செய்து ஜாமீனில்
போவதற்கு வாய்ப்பளிக்காதீர்கள். மலப்புறத்துல என்ன நடந்திருக்கு? திருப்பூர் மலப்புறத்துல என்ன நடந்திருக்கு? 6 பேர் உள்ளார கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. 7 டிஎஸ்பி, 8 இன்ஸ்பெக்டர், 9 SSI, 10 ஹெட் கான்ஸ்டபிள், இந்த 4 பேரும் வெளியே இருக்காங்க. இதுல ரமேஷ்குமார் இன்னைக்கு இப்போ இந்த நேரத்துல நான் அதை விட்டுட்டா இங்க வந்திருக்கேன், குவாஷிங் மெடிசன் போட்டிருக்காரு. இதெல்லாம் நடக்கக்கூடாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு டிஜிபி அவர்களே, தயவு செய்து இது தொடரக்கூடாது. நீங்கள் சுத்தமான ஆட்சி என்றால் உங்கள் சுத்தத்தை இதில் காட்டுங்கள் 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 என்று கேட்கிறேன். நீங்க வெறும் மைன்ஸ்ல பார்த்துட்டு சுத்தத்தை மட்டும் தேடாதீர்கள். பள்ளிகள்ல போய் சுத்தத்தை மட்டும் தேடாதீர்கள். சுகாதார நிலையங்களில் சுத்தத்தை தேடாதீர்கள். காவல் நிலையத்திலும் சுத்தத்தை தேடுகின்ற ஒரு ஆட்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று மிக மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ஐநா சபையினுடைய அதே டாக்டர் ஹாரிஸ் ஜில் வில்லியம் அவர்கள் ஐநா சபையுடைய ஸ்பெஷல் ராப்போர்ட்டியர் ஒரு சார்ட்டர் வெளியிட்டிருக்கிறார். அது என்னன்னா, இந்த மாதிரி சித்திரவதையால் பாதிக்கப்படுகின்ற குடும்பங்களை சார்ந்தவர்கள், அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிமைகள் உண்டு, அம்மாவுக்கு உரிமை உண்டு என்பதை அவர்கள் எடுத்துக் கூறுகிறார்கள். நீதி பெறுவதற்கான உரிமை, நஷ்டீடு பெறுவதற்கான உரிமை, அந்த விசாரணையில் பங்கேற்பு செய்வதற்கான உரிமை என்று பல 7 உரிமைகளை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த 7 உரிமைகளும் உள்வாங்குகின்ற காவல்துறையாக நம்முடைய தமிழக காவல்துறை இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இன்று நாங்கள் வைக்கிறோம். கடைசியாக நான் கூற வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதுவரை ஜெயராஜ் பெனிக்ஸ் உடைய குடும்பம் பாதிக்கப்பட்ட ஜெயராஜ் பெனிக்ஸ் உடைய குடும்பமாக இருந்தார்கள். இன்று ஜெயராஜ் பெனிக்ஸ் உடைய அனைத்து உறவினர்களும் அம்மாவிலிருந்து எல்லோரும் மனித உரிமை காப்பாளர்கள் என்று நாம் அவர்களை கொண்டாடுகிறோம். இன்னைக்கே அவங்க வந்து நிகழ்ச்சியை நடத்தணும். உயர் நீதிமன்றத்தில் இப்ப தூக்கு தண்டனை கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, நாங்கள் எல்லாம் வெவ்வேறு இடங்களில் தூக்கு தண்டனைக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள். எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, அவர்களுக்கும் பிரச்சனையே கிடையாது. தீர்ப்பு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த தீர்ப்பு கடைசி வரைக்கும் நிற்கின்ற மாற்று கருத்தே கிடையாது. அவர்களை தூக்கணும்லாம் எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக எங்களுக்கு எந்த அந்த மாதிரி ஆசைகள்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆனா நாங்க இன்னைக்கு கொண்டாடுறது என்னன்னா, இவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கிடையாது, இவர்கள்லாம் அடுத்தவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற மனித உரிமை காப்பாளர்கள் என்று மறந்து விடாதீர்கள். இனிமேல் யாருக்கும் இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாது என்று உறுதி அளிக்கக்கூடிய குடும்பம் என்னவென்றால் ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பம் என்று போற்றுவோம் அவர்களை. அவர்கள் இருவரும் மனித உரிமை காப்பாளர்கள் மட்டுமல்ல, அவங்க குடும்பமும் மனித உரிமை காப்பாளர்கள் என்ற போற்றி விடைபெறுகிறேன், வாழ்த்தி விடைபெறுகிறேன். 22ஆம் தேதி என்பது தொடரும் தொடரும் தொடரும், இந்த அனுசரிப்பு தொடரும். சர்வதேச ரீதியில் 26ஆம் தேதியை வந்து ஐநா சபை 26ஆம் தேதி ஜூன் 26ஆம் தேதி அகில உலக ரீதியில் சித்திரவதையால் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய குடும்பங்கள் இருக்காங்க, விக்டிம்ஸ் இருக்காங்க, அவர்களுக்கு நாம் கரம் கோர்க்கின்ற, சாலிடாரிட்டி அளிக்கின்ற, தோழமை அளிக்கின்ற ஒரு தினமாக கொண்டாடுகிறார்கள். நாம் தமிழகத்தில் அதை தேதி அட்வான்ஸ் பண்ணி 22ஆம் தேதி அனுசரிக்கிறோம், தொடர்ந்து அனுசரிப்போம் என்று இந்த குடும்பத்திற்கு கூறி, இது ஏதோ இங்க வந்து கூடி செல்கிறோம் என்று கிடையாது. நாம் இங்கே பேசுகின்ற குரல் தமிழகம் எங்கும் தேசிய ரீதியாகவும் பரப்புகின்ற ஒரு குரலாக, இந்த நகரத்தினுடைய மாண்பை காப்பாற்றியது இந்த குடும்பம் என்று கூறி, நகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறது இந்த வழக்கு என்று கூறி, இங்கே பெற்றிருக்கக்கூடிய தீர்ப்பு சர்வதேச ரீதியில் போற்றுகின்ற தீர்ப்பு. ஆனால் அந்த தீர்ப்பு வெறும் தீர்ப்பாக 643 பக்கம் தீர்ப்பாக மட்டும் இல்லாமல், அது அனைவரும் அதிலிருந்து பாடங்கள் பெறுகின்ற, நீதிமன்றத்தில் பணியாற்றுகின்ற எல்லா நீதிபதிகளும் அதிலிருந்து பாடம் பெற்றுக் கொள்ளுகின்ற நீதிபதிகளாக இருக்க வேண்டும். சட்டக்கல்லூரி மாணவர்கள் 4 பேர் என்னோட வந்திருக்காங்க, இந்த தம்பி உட்பட, அவர்கள் எல்லாம் கல்லூரிகள்ல போற்றக்கூடிய, படிக்கக்கூடிய, விவாதிக்கக்கூடிய அந்த தீர்ப்பின்படி மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று உறுதியேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு மாற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாத்தாங்குளம் காவல்துறை ஆய்வாளர் அவர்களே, பாராட்டுதல்கள். 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்க ஸ்டேஷன்ல CCTV கேமரா வச்சதுக்கு மறுபடியும் பாராட்டுதல் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.